ஜி, இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம். ஓகே, எப்படின்னு பாருங்க. நேத்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 962. நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து சொல்லியிருந்தேன். அது சி போர்டு பார்த்தீங்கன்னா 7 எதில அடிக்கிறானோ அதுக்கு பவர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு. என்னன்னா நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, பிசி பாருங்க 77, அதுக்கு ஒரு 22 சொல்லி ஃபுல் பவர் அடிக்கணும். அது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 07, அந்த 07க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 52 அடிச்சு முடிச்சுட்டான். அடுத்த சி போர்டு 7 பார்த்தீங்கன்னா 47, அந்த 47க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 92 சொல்லி அடிச்சுட்டான். இந்த சி போர்டு எதெல்லாம் 7 அடிக்கிறானோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் சொல்லி அடிச்சுட்டு வரான். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 7 பார்த்தீங்கன்னா 87, அப்போ 87க்கு ஒரு 32 அடிக்கணும். அடுத்த சி போர்டு 7 பார்த்தீங்கன்னா 17, அந்த 17க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து 62 அடிக்கணும். இந்த 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22 அடிக்கணும். அப்போ நம்ம சி போர்டு வந்து 2 வந்துச்சுன்னா, இந்த 3 2 தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு பிசி வந்து 62, 32, 22 வரும்னு சொல்லிட்டு நான் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா. ஆனா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, ஒரு நாள் சி போர்டு பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்ம அன்னைக்கு வந்து கரெக்ட்டா ஸ்ட்ராங்கா வருதுன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா, இங்க சி போர்டு 8, அந்த 8க்கு பவர் வந்து 3 அடிச்சுட்டான். இங்க சி போர்டு 6, அந்த 6க்கு பவர் 1 அடிச்சுட்டான். இங்க சி போர்டு 0, அந்த 0க்கு பவர் 5ன்னு அடிச்சுட்டான். 0க்கு பவர் 5ன்னு அடிச்சுட்டான். இங்க 7ன்னு இருக்கு. அந்த 7க்கு பவர் வந்து 2 சொல்லி இங்க வரணும். அந்த 2 வந்தா நமக்கு வந்து பிசி வந்து 32, 62, 22 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனா 62 பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தள்ளி வந்து 62 சொல்லி அந்த 2 வச்சு முடிச்சுட்டான். கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டான். இன்னும் சி போர்ட் 2 வச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் 2 2 தான் இருக்கு. பிசி பார்த்தீங்கன்னா 77க்கு ஒரு 22 சொல்லி அடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 87ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 87க்கு ஒரு 32ன்னு அடிக்கணும். ஓகேவா? இந்த உங்களுக்கு சி போர்ட் 2ன்னு வந்ததுன்னா, இந்த 2 வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து இன்னைக்கு பெண்டிங் நம்பர்லாம் நான் சொல்றேன். அத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? என்ன நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ஏபி பாருங்க 51ன்னு இருக்கு. 51 திருப்பி நமக்கு வந்து 15 சொல்லி அடிச்சுட்டான். அப்போ இங்க 15ன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த 15 திருப்பி நமக்கு ஒரு பிசில ஒரு 51 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னும் 2 நாள் இருக்கு. அந்த பிசி உங்களுக்கு சி போர்டு 1 வந்ததுன்னா, நீங்க 51ன்னு சொல்லி தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அது மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த நம்பர் பாருங்க. இதே தான் நமக்கு. நம்ம வந்து ஃபாலோயிங் நம்பர் சொல்றேன் இந்த 2 நாள் மட்டும் எப்படின்னு பாருங்க. இங்க நமக்கு ஒரு 10ன்னு இருக்கு. 10 அதுக்கு ஒரு 11 சொல்லி அடிச்சுட்டான். அடுத்து சி போர்டு 0 வச்சு எதெல்லாம் அடிக்கிறானோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ல அடிக்கிறான். இங்க 10க்கு ஒரு 11 அடிச்சுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 40ன்னு அடிச்சிருக்கான். சி போர்டு 0 வச்சு 40, அந்த 40க்கு ஒரு 41 சொல்லி அடிச்சுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 70ன்னு இருக்கு. அந்த 70க்கு ஒரு 71 சொல்லி அடிக்கணும். கண்டிப்பா இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. அதனால வந்து சி போர்டு 1 வந்தாலும் 71 இல்ல 51 சொல்லி 2மே ட்ரை பண்ணிக்கோங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வந்து நான் ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் ஒண்ணு சொல்லியிருந்தேன். என்னன்னா, இன்னைக்கு என்ன கேம் வருதோ அத பார்க்கறதுக்கு பதிலா நாளைக்கு என்ன அடிப்பானோ அத பார்த்து வின்னிங் அத பார்த்தா கண்டிப்பா வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லியிருந்தேன். என்னன்னா, நான் ஒரு நாள் முன்னாடி தான் எல்லா கேமையும் இந்த மாசம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முன்னாடி தான் அடிச்சுட்டு வரேன். என்னன்னா, நம்ம நாளைக்கு ட்ரை பண்ண நம்பர் இன்னைக்கே ட்ரை பண்ணணும் போல இருக்கு. அப்படி தான் அடிச்சுட்டு வரேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 15, 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 16, அப்ப 4 நாள் விட்டு வந்து பிசி வந்து 17 சொல்லி 4 நாள் விட்டு அடிக்கணும். அவன் என்ன பண்ணான் 3 நாள் விட்டே அடிச்சுட்டான் 17 சொல்லி. இத மாரி நெறைய நம்பர் அடிச்சுட்டு வரான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க பிசி வந்து 77, இங்க ஏசி 77. கேப்ல பார்த்தீங்கன்னா, எத்தன நாள் கேப்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நாள் கேப்பு. அப்ப பார்த்தீங்கன்னா, திரும்ப 12 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் தான் வந்து 77 வந்திருக்கணும் ஏபில. ஆனா பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா, ஏபி 77 சொல்லி முன்னாடி நாள் அடிச்சுட்டான். இத மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து முன்னாடி தான் அடிக்கிறான். அத மாரி நீங்களும் பார்த்துக்கோங்க. ஏன்னா, நான் நாளைக்கு என்ன வருதோ அத வந்து வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, இன்னைக்கு நேத்து அடிச்ச கேம் அப்படிதான் அடிச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 63, 63 அடிச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 61, திரும்ப 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்து பிசி 62 வரணும். ஏன்னா, 63க்கும் 61க்கும் கேப்ல பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 நாள் கேப்பு. திரும்ப 61லேருந்து 63க்கும் 61 கேப்ல ஒரு 62 குறையும். 63, 61 அப்போ கேப்ல ஒரு 62 குறையும். கரெக்ட்டா 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, பிசி 62 வந்திருக்கணும். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாளே வந்து பிசி 62 சொல்லி அடிச்சுட்டான். இத மாரி பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாளே அடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கனால, நீங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்களே பார்த்துக்கோங்க எப்படின்னு. அத மாரி போன மாசமும் இத மாரி ஒண்ணு அடிச்சான். என்னன்னா, இந்த மாசமும் ஏபில 64 அடிச்சான். 64 அடிச்சுட்டு 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, ஏபில வந்து 54, திரும்ப 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா,
சாரி 64, 44 அப்போ 64க்கும் 44க்கும் ஒரு 54 கேப்ல இருக்கும். அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 நாள் கேப் அடுத்த நாள் தான் 54 அடிக்கணும். அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன நாளே வந்து 54 சொல்லி அடிச்சுட்டான். இத மாரி வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துக்கோங்க. இது மாரி முன்ன நாள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏபில வந்து 82 அடிச்சிருக்கான். ஏபில வந்து 82, 82 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 81 திரும்ப வந்து 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் வந்து 80ன்னு வரணும். ஒரு வேளை இன்னைக்கே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து இத மாரி தான் அடிக்கிறான். நீங்க ஒரு கெஸ்ஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு ஒண்ணு பாருங்க. ஒரு ஐடியா வருது பாருங்க. அத வச்சு இன்னைக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி எடுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நம்பர் பெண்டிங் இருக்கு. நான் சொல்றது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லாம் வந்து ஒரு ஐடியா தான். இந்த ஐடியா நம்ம குடுக்குற கெஸ்ஸிங் வராட்டம் நம்ம குடுக்குற ஐடியா கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? டெய்லியும் ஒரு நாள் வந்து முன்னாடி பின்னாடி அடிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம குடுக்குற ஐடியாவ. ஓகே. அடுத்த ஒரு கெஸ்ஸிங் மட்டும் பாருங்க. இதுவும் நல்லா இருக்கு. என்னன்னா, இதுவும் வரலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இங்க நமக்கு வந்து ஏபி பாருங்க. ஏபி வந்து 08ன்னு அடிச்சிருப்பான். ஏபி 08 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 08 திருப்பி 80 சொல்லி இங்க அடிச்சிருப்பான். கரெக்ட்டா 11 நாள் கேப்பு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏபில வந்து 06ன்னு அடிச்சிருப்பான். 06 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 06 திருப்பி நமக்கு இன்னைக்கு ஏபி வந்து இன்னைக்கு 60 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கரெக்ட்டா வந்து ஏபி வந்து 60 வந்து கரெக்ட்டா லாக் ஆகும். அப்ப ஏபி வந்து இன்னைக்கு 60 வரலாம். ஓகேவா? இது வந்து இந்த சாட்ல மட்டும் இல்ல, வீக்லி சாட்லயும் வந்து கரெக்ட்டா வந்து சிங்க் ஆகுது. அதனால வந்து நான் ஏபி 60 கொஞ்சம் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க நம்ம எப்பயும் குடுக்குற பேட்டர்ன் மாரி தான். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க சி போர்டு பாருங்க. இந்த பி போர்டு பாருங்க 2 அந்த 2க்கு பவர் 7ன்னு அடிச்சுட்டான். இங்க 4 4க்கு பவர் 9ன்னு அடிச்சுட்டான். இப்ப கேப்ல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. 5ன்னு இருக்கு. அப்ப அந்த 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0. அப்ப இன்னைக்கு 0 வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பி போர்டு ஓகேவா? இந்த பி போர்டு 0 வரலாம். அப்ப ஏ போர்டு பாருங்க நல்லா. இங்க 5 அடிச்சுட்டான், 7 அடிச்சுட்டான், 8 அடிச்சுட்டான், 9 அடிச்சுட்டான். அப்போ இது கேப்ல ஒரே ஒரு நம்பர் குறையுது 6. அப்போ 6 வந்துனாக்க கரெக்ட்டா லாக் ஆகும். 5, 6, 7, 8, 9 அப்போ கரெக்ட்டா வந்து லாக் ஆகும். அப்போ ஏ போர்டு வந்து 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏபி வந்து 60 வரலாம். ஏபி 60 வந்தா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஃபாலோயிங் நம்பர் 602 சொல்லி ஒரு ஃபாலோயிங் நம்பரு. அப்படி இல்லனாக்கா ஒரே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா, இங்க 1, 2, 3 இப்போ 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப 4 வரலாம். அப்படி 4 வந்துனா 604 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏபி 60 ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 3 நம்பர் கண்டிப்பா வந்து வின் பண்றது கஷ்டம். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க ஏபிபிசி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா, அந்த சி போர்டு 4க்கு நம்ம வந்து கரெக்ட்டான பேட்டர்ன் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். நம்ம எப்பயுமே கேப் நம்பர் வந்து கரெக்ட்டா அடிப்பான். என்னன்னா, இங்க பாருங்க 5 அடிச்சுட்டான், 3 அடிச்சுட்டான், 2 அடிச்சுட்டான். 5, 3, 2 அப்ப கேப்ல ஒரே ஒரு நம்பர் தான் குறையும். சி போர்டு 4 குறையும். அந்த 4 வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ஏபி 60 வரதுனால 604 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது புரியுதா பாருங்க. ரொம்ப லென்த்தா போகுதுன்னா என்னன்னா, நான் வந்து குடுக்குற ஐடியா தான் குடுக்குறேன். அந்த ஐடியா வச்சு நீங்க எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகேவா? இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் நம்ம வந்து சில நேரத்தில ஐடியா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னைக்கு வின்னிங் வராட்டாலும் அந்த ஐடியா வச்சு நீங்க நாளைக்கு ஒரு வின்னிங் எடுக்கலாம். அதுக்காக தான். சில நேரம் நம்ம ரொம்ப பெருசா யோசிப்போம். ஆனா ரொம்ப சிம்பிளா அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா, இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஏபி பாருங்க 77 அந்த 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா, 22ன்னு அடிச்சுட்டான். இங்க நமக்கு ஏபி வந்து 96 அப்ப 96க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 41 அப்ப 41 வந்தா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சி போர்டு பார்த்தீங்கன்னா 4 வந்து பெண்டிங்ல இருக்கு. சி போர்டு 4 வரலாம். அப்ப 41 வந்தா 414 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, இந்த சி போர்டு வந்து 4 பார்த்தீங்கன்னா, ஒரு 50 நாளுக்கு மேல பெண்டிங்கு. அத கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்படி 4 வந்ததுனா கூட நீங்க 414 ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 441ன்னு அடிச்சிருக்கான். அந்த 441 நமக்கு வந்து பாக்ஸ்ல போட்டா கூட நம்ம 414 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது புரியுதா பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் அடிச்சிருக்கான். என்னன்னா, இங்க ஏபி வந்து 77, 77க்கு 22ன்னு ஃபுல் பவர் அடிச்சுட்டான். இங்க 96, 96க்கு 41 சொல்லி அடிக்கலாம். அப்படி 41 அடிச்சான்னா, நமக்கு வந்து சி போர்டு 4 வரதுனால, என்னன்னா 5, 3, 2 அப்ப கேப்ல ஒரு 4 குறையும். அப்படி 4 வர மாரி இருந்தாக்கா, கண்டிப்பா வந்து 414 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க. வரலாம். ஓகேவா? இது புரியுதா பாருங்க இந்த ஐடியாலாம். ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஓகே. நல்ல பேட்டர்ன் வரும்போது திரும்ப நான் வீடியோ போடுறேன். ஓகே ஜி. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, ஏபி 60. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து நமக்கு வந்து 96 அதுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா, 14 அடிக்கலாம். இல்ல 41 சொல்லி கூட அடிக்கலாம். ஓகேவா? இது ட்ரை பண்ணி பாருங்க. 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 602 414 ஓகேவா? இத ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் வந்து ஏபிபிசி ட்ரை பண்ணுங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு இல்லாம நான் வந்து குடுத்த ஃபாலோயிங் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து 651 சொல்லி ஒரு நம்பர் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நாள் இருக்கு. வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏபி 65 வரணும். அதேமாரி பிசில 51 வரணும். அது ஒரு நாள் வந்து இன்னும் 2 நாள் இருக்கு. அது 2 நாள் மட்டும் இத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஜி. பார்க்கலாம்.